ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷெக்லா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷெக்லா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபைனலாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு அரிசியாச்சு. ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு அடியில் இருக்க தட்டு மட்டும் வச்சுக்கோங்க. வேக வைக்கணும். ஏன் இது வேக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கறி வகையில் இந்த வாத்து தான் அதிக நீச்சி ஸ்மெல் அடிக்கும். அதனால் இதுமாரி வேக வச்சிங்கன்னா இந்த நீச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. கறியும் நல்லா பஞ்சு போல் வெந்துடும். இதெல்லாம் சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆவியில் நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த கிரேவி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காரசாரமாக கம்மன்னு வாத்து கிரேவி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 6 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா கொஞ்சோன்னு 4 வெங்காயம், நெக்ஸ்ட் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் தேவையானது கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி கறியிலே உப்பு மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுக்கோ. அதனால தேவையானது மட்டும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. அரைச்சி வச்சிருந்த 4 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எண்ணெய் நல்லா பிரிஞ்ச வரைக்கும் நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சிருந்தா பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டைரக்ட் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். இந்த மசாலோட பச்சை வாசனை போயிட்டு நம்ம வேக வச்சிருந்தா கறி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இட்லி குண்டால வேக வச்சிருந்தா நம்ம வாத்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் வாத்தில் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கிரேவி தான் வச்சுருக்கேன். அந்த வாத்துல இருந்தே தண்ணி நல்லா வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு நல்லா கிரேவி பதத்தை வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொத்தமல்லி, நெக்ஸ்ட் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா தாளிச்சாச்சு. இப்போ குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிடலாம். இந்த வாத்து கிரேவி ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.